குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். 2 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே, அதனால் இதுதான் இந்த வீக்கோட லாஸ்ட் நாள். இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 காலையில் ஒரு 161 பாயிண்ட் கேப் அப் வந்தது. சென்செக்ஸ் 653 பாயிண்ட் கேப் அப் ஏன் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நேற்று டிசிஎஸ் ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் நேற்றே சொல்லியிருந்தேன். எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக வந்திருக்கு ரெவென்யூ. அதனால் மார்க்கெட்டில் அது பாசிட்டிவாக கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக தான் இருந்தது. டிசிஎஸோட ரிசல்ட்டால் தான் மார்க்கெட் பெரிய கேப் அப் வந்ததுக்கு காரணம். ரெண்டாவது, ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே காலையில் நிக்கி, ஆங்சங்கு, காஸ்பி, எஸ்டிஐ, அது இல்லாமல் டவ் ஃபியூச்சர்ஸு, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸு, இது எல்லாமே நல்லா இருந்தது. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் 75.35. இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டு அதுக்குள்ளேயே தான் அந்த $1 இன்க்ரீஸ், $1 எக்ஸ்ட்ரா வந்தது. 75லேருந்து 76, இப்போ 76.81. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப்படியே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே ஸ்டேபிளாக இருந்தது. ஸோ இந்த 3 ரீசனால் தான் ஃபஸ்ட்டு டிசிஎஸ் ரிசல்ட்டு பாசிட்டிவ், ரெண்டாவது உலக சந்தைகள் எல்லாம் நல்ல புல்லிஷ் மயமாக முடிஞ்சிருந்தது, மூணாவது இந்த க்ரூட் ஆயிலால் தான் மார்க்கெட்டு எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாததுனால மார்க்கெட் கேப் அப்பில் நல்லா ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா. அடுத்தது ட்ரம்ப்புக்கிட்டேருந்து எந்த ஒரு நியூஸும் வரல ட்விட்டரில். அதனால் மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு சாதகமான நியூஸாக இருந்தது. இந்த காரணங்களால் தான் நிஃப்டி 50 மேலே போச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணது ஐடி. நம்ம சொன்ன மாதிரி டிசிஎஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஐடியில் இருக்கக்கூடிய மற்ற ஷேர்ஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, விப்ரோ, HCL, இந்த மாதிரி ஷேர்ஸ்லலாம் நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது. இன்றைக்கி நிஃப்டி ஐடி ஒரு 2% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்டாக தெரியல, ஆனால் அபவுட் 2% மேலே தான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தது மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இந்த மெட்டல் செக்டர் இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா உலகளாவிய மெட்டல் விலையெல்லாம் உயர்வு காரணமாக மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ஏறிச்சு. இன்றைக்கி டாலர் கொஞ்சம் வீக்னஸாக இருந்தது. டாடா ஸ்டீலு, இண்டல்கோ, அந்த JSW ஸ்டீலு, இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த கன்சியூமர் டியூரபிள், டைட்டன் போன்ற பங்குகள்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷர் இருந்தது. இந்த துறையை சார்ந்த மற்ற செக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் பெரிய லெவலில் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணிச்சு. அதனால தான் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் கேப் அப்பை சஸ்டெயின் பண்ணியிருக்கு. பட் அந்த கேப்பு இன்னமும் இருக்குது. 23,983 அந்த கேப் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் இதை தொட தான் போகுது, அது எந்த டவுட்டும் கிடையாது. மார்க்கெட் இப்போ மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரீசனால் அது அப்படியே அந்த கேப் அப்பை சஸ்டெயின் பண்ணி மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் நினச்ச மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு நினச்சேன், வரலை. சரி பரவாயில்ல, மண்டேயில் பார்த்துப்பாங்க FIS. இன்றைக்கி FIS என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை பையிங்கில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா FIS பண்ணக்கூடிய அந்த பெரிய செல்லிங் கேண்டில் காணோம். பட் மைல்டாக செல் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்த ஸ்டாக்ஸு செக்டர்ஸ் எதுன்னு பார்த்தா, ஃபார்மா, பர்டிகுலராக டாக்டர் ரெட்டி, இன்றைக்கி அது கண்டிப்பாக ஒரு 10% மேலே கீழே டவுனில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனைனா அந்த சப்ளை தொடர்பான பிரச்சனை ஃபார்மாவில். அதனால தான் ஃபார்மாவில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் பெரிய லெவலில் இன்றைக்கி விழுந்திருக்கு. அதில் டாக்டர் ரெட்டி தான் 9% கிட்ட விழுந்திருக்கு. அப்புறம் ரீட்டைல், அந்த ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, டாட்டாவோட ட்ரெண்டு, அது ஒரு 13% இன்றைக்கி சரிவு. அதாவது எதிர்கால வருவாய் கணிப்புகள் இந்த முதலீட்டாளர்களை டிஸப்பாயிண்டட் பண்ணதுனால இந்த ட்ரெண்டு பெரிய லெவலில் இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ஏன் கேப் அப் வந்தது, கேப் அப் அந்த கேப் அப்பை எப்படி சஸ்டெயின் பண்ணிச்சு, எந்த செக்டாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, சில கரெக்ஷன் வந்த இடத்துல எந்த செக்டாரெல்லாம் மார்க்கெட்டை கீழே இழுத்தது. இன்றைக்கி பேங்க் செக்டாரெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். பேங்க் செக்டார்லாம் பார்த்திங்கன்னா 793 பாயிண்ட் பொழந்து தள்ளிடுச்சு.
சென்செக்ஸு 827 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிஃப்டி 50 244 பாயிண்ட்டு, ஃபின் நிஃப்டி 348, பேங்க் எக்ஸு 898, மிட் கேப் நிஃப்டி 176, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 905, இந்தியா விக்ஸு இன்றைக்கும் ஒரு 9% கிட்ட குறைஞ்சிருக்கு 12.25. ஸோ 15 கிட்ட இருந்தது 2 நாளைக்கு முன்ன. நேற்று ஒரு 13 புள்ளி சம்திங் வந்து இன்றைக்கி 12.25 வந்திருக்கு. ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட்டு அந்த புல்லிஷ் மயத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை நோக்கி போயிட்டுருக்கே கண்டி இன்னும் புல்லிஷ்க்கு வரல. அது எப்போன்னா அந்த 24,000 இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கேப்புக்கு மேலே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்போ எங்கே இருக்குது? 24,355 மேலே இருக்குது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும், ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். அப்போ மார்க்கெட்டில் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்டு 24,500 வரையும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்மிங் மண்டே மார்க்கெட்டுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படி ஓவரலாக பார்த்தா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 24,000 அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 24,850 இல்லைனா 800 இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் பார்த்தா இப்போ இருக்கிற இந்த 24,200 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா இப்போ அதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு, 206ன்னு க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது 24,300, அதை ஸ்ட்ராங்காக உடச்சா அந்த கேப்பு. அதுதான் நான் சொன்னேன் 24,355 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. எஃப்ஐஎஸ் மண்டேயில் என்ன மாதிரி ஆக்டிவேட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. அது இல்லாமல் சனி ஞாயிறில் என்ன மாதிரி வேர்ல்டு நியூஸஸில் ட்ரம்ப்புக்கு 2 நாள் லீவுன்னா அவரை கையில் பிடிக்க முடியாது. அவருக்கு ஏதாவது தோணும், ஏதாவது ஜோக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு சண்டே இழுத்து விட்ற ஆள். அதனால் வாய்ப்புகள் டவுன் சைடு வர்றதுக்கும் இருக்குது. அவர் கம்முன்னு இருந்தார்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் மண்டேக்கு இப்படி தான் இருக்கும் நான் திங்க் பண்ணுறேன். பட் சனி ஞாயிறில் எந்த நியூஸஸ் வேர்ல்டு நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் அப்படியே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக மாறிடும். இப்போ 2 நாளாக மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்ததில்ல, வியாழன் வெள்ளி. திங்கக்கிழமை பிறந்தவொடனே மறுபடியும் அந்த 23,850 வந்தாலும் வந்துடலாம். அந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்தால் கீழே விழுந்துடும். அப்படி விழுந்தால் ஃபஸ்ட்டு அறிகுறி இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இங்கே காட்டி கொடுத்துரும். இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே விழப்போகுது அப்படின்ற மாதிரி. ஈரான் யூஎஸ் பிரச்சனை வந்தால் இவன் தான் முதல்ல காட்டி கொடுத்துருவான். இவன் தான் அந்த ஆள் காட்டி. இவன் காட்டி கொடுத்தானா அப்போது மார்க்கெட் கீழ் நோக்கி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணோன்னா, நாங்கள் இன்றைக்கி 5 ட்ரேட் பண்ணோம். ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 4 பண்ணோம். 4 ட்ரேடுமே இது வந்து பார்த்திங்கன்னா 3,370 இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணது 5 ட்ரேடில். 1 லாஸ் ஆகிடுச்சு. மீதி 4க்கு 5க்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும். அப்போ அப்படின்னா எப்படியும் 2,800 ரூபாய் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் நான் முடித்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் ப்ராஃபிட்டபுள் தான். அதாவது இந்த கால் வரும்போதே நாங்கள் ஒரு கால் சைடில் போயிட்டோம். எனக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக டச் பண்ணிட்டு இறங்குன்னு அங்கே ஒரு டவுட்டு. அங்கே ஒரு புட் சைடில் இருந்தோம், அங்கே ஒரு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி இந்த அகைன் இதை தொடும்போது கீழே இறங்குன்னு நினச்சேன். அதே மாதிரி கீழே வந்தான், இதில் ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த லைனை எப்பப்பெல்லாம் அது தொடுதோ கரெக்டாக அங்கெல்லாம் நான் ஒரு புட்டை கன்சிடர் பண்ணியிருந்தேன் என் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி. அதனால் கால் சைடில் இருக்கும்போது கால் சைடில் இருந்தேன், புட் சைடில் இருக்கும்போது புட் சைடில் இருந்தேன். அதனால் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. பட் மார்க்கெட் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நேற்று மாதிரியே தான் இருந்தது. பட் தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் 24,200 தொட்டால் இறங்கும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. நேற்று நடந்தது பார்த்திங்களா 24,100க்கு, அதே மாதிரி இன்றைக்கி 24,200க்கு தொட்டானா கீழே விழுறான். நேற்று இவன் 24,100 தொட்டானா கீழே விழுந்தான். அதே தான் இன்றைக்கி இங்கேயே நடந்தது. ஸோ அவன் எப்போ 24,200 லைட்டாக மேலே போகிறான்னா அங்கே போய் ஒரு புட்டை வாங்கிக்கிறது, அது அங்கேருந்து கீழே தோப்புன்னு விழும், அதை ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது. அதே மாதிரி 24,150 எப்போ தொடுறானோ அங்கே ஒரு பை பண்ணிக்க வேண்டியது, அது மறுபடியும் மேலே போவோம் 50 பாயிண்ட்டுக்கு, அங்கே போய் ஒரு பாதி தூரம் போனோடனே அங்கே போய் செல் பண்ணிடுறது. ஸோ இதே தான் இன்றைக்கி ப்ராசஸ். இதில் தான் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். இது நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்தது. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் கொடுத்தேன், அதுவும் புட் சைடில் தான் கொடுத்தேன். இந்த கால் தான் கொடுத்தேன் 10:45க்கு. இதில் ஒரு 1,700 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் பண்ணாங்க. ஒரே ஒரு கால் தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் எப்போவுமே. இதில் ஒரு 1,700 ரூபா. ஸோ ஓவராலாக இன்றைக்கி இந்த வீக்கோட லாஸ்ட் நாளில் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தோம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் நான் பண்ண இன்றைக்கான ட்ரேடோட டீட்டெயில்.
கம்மிங் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகி முடியட்டும். சனி ஞாயிறில் என்னென்ன நியூஸஸ் வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சண்டே காலையில் இல்லைனா சாட்டர்டே ஈவினிங்கில் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை போடுறேன். இந்த மீன் டைம் 2 நாள் லீவு நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஏன்டா லீவ் வந்த மாதிரி இருக்கும், ஏன்டா லீவு கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் தோணும். பட் கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட்டு வேணும். அதனால் இந்த 2 நாள் லீவ் இருக்கட்டும். இதில் வேறு என்ன மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ணலாம், மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கான வழி எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். இந்த 2 நாளில் மண்டே வரும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமா லாஸ் பண்ணுறோமா அப்படின்றது மார்க்கெட் நமக்கு டீச் பண்ணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.